ஸோ நம்ம வந்து இப்போ ஜூபிட்டர் 110cc வந்து புதுசாக இப்போ வாங்கியிருந்தோம். ஸோ அதில் வந்து கம்பெனி வந்து 50லேருந்து 55 வரை மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு கம்பெனியில் சொல்கிறாங்க. பட் நாங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது 48 கொடுக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ ரியலாக வந்து இந்த வண்டி வந்து மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு வந்து ஸோ டேங்க் ஃபுல்லாக பண்ணி நாங்கள் அந்த பைக்கில் வந்து 2 பேர் போனோம். ஸோ 2 பேருமே ஒரு 60 கிலோ 70 கிலோ அந்த மாதிரி தான் இருப்போம். ஸோ 2 பேரை வச்சு இதோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா ஒரு 70 60 அந்த மாதிரி அந்த ரேஞ்ச் 80 வரைக்கும் கூட நான் பவர் ஏற்றினேன். ஸோ அந்த ரேஞ்சில் தான் நாங்கள் போனோம் இங்கேருந்து ஸ்பீடில். ஸோ அந்த ஸ்பீடுக்கு வந்து மைலேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்றது வந்து இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். ஆல்ரெடி பெட்ரோல் வந்து ஹீட்டை வந்துருச்சு. ஆனால் இன்னும் வண்டி வந்து ஆஃப் ஆகலை. ஸோ அதனால் நாங்கள் எது வர போகுதோ அது வர போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ரெடியாக வந்து 1 லிட்டர் கேனில் வந்து பெட்ரோல் வாங்கி வச்சுருக்கோம். ஏன்னா எங்கே நினைக்கி தான் அங்கே ஊற்றிக்கணும்ல, சேஃப்டி முக்கியமில்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காலையில் பெட்ரோல் ஃபுல் டேங்க் பண்ணோம். இப்போ 469 கிலோமீட்டரில் வந்து நின்றுச்சு. காலையில் நான் வண்டி எடுக்கும்போது எத்தனை கிலோமீட்டர் எடுத்துன்றதை நான் காமிக்கிறேன்.